அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ தொடர். மனிதனின் உணவு பற்றியதோர் அவதானம். ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹ். மனிதன் தன் உணவுப் பொருட்களை அவதானிக்கட்டும். அன்னா சபபுனல் மாஅ சப்பா. நாம் தண்ணீரை தொடர்ந்து கொட்டினோம். சும்ம ஷகக்னல் அருள ஷக்கா. பின்னர் பூமியின் மேற்பரப்பை பிளந்து துகள் துகள்களாக ஆக்கினோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வஇனபவ் வகல்பா வஸைத்தூனவ் வநஹ்லா வஹதாயிக உல்பா வஃபாகிஹத்தவ் வஅப்பா. தொடர்ந்து அங்கு தானியத்தையும் திராட்சைகளையும் காய்கறிகளையும் ஜெய்தூன்களையும் பேரீச்சைகளையும் அடர்ந்த பெருமரங்களை கொண்ட தோட்டங்களையும் பழங்களையும் புட்பூண்டுகளையும் முளைக்கச் செய்தோம். மதா அல்லக்கும் வலி அன்ஆமிக்கும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் அனுபவிக்கும் பொருட்களாக இருக்கும் வகையில் இவற்றை ஆக்கினோம். மனிதனின் நிராகரிப்புக்கு எவ்வித நியாயமும் இல்லை என்ற கருத்தை மனிதனின் தோற்றம், அவனது வாழ்வு, முடிவு என்பவற்றின் ஊடாக சூரா விளக்கியது. தொடர்ந்து அதே கருத்தை மனிதனுக்கான உணவுப் பொருட்களின் தோற்றம் பற்றி விவரிப்பதன் ஊடாக சூரா விளக்கிச் சொல்கிறது. இக்கருத்து தொடர்ச்சியை காட்டும் வகையிலேயே இப்பகுதியின் தொடக்க வசனம் ஃப என்ற இணைப்பிடை சொல்லோடு இணைந்து ஆரம்பிக்கின்றது. ஃப என்னும் இணைப்பிடை சொல் எனவே, இந்த வகையில், இப்பின்னணியில், அடுத்து என்ற கருத்துக்களை கொடுக்கும் வகையில் வசனங்களில் அமைந்து காணப்படும். இப்போது வசனங்களை விளக்கமாக நோக்குவோம். ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹ். மனிதன் தன் உணவுப் பொருட்களை அவதானிக்கட்டும். உணவு மனிதனின் அன்றாடம் உறவாடும் ஒரு பொருள். அவனது உயிர் வாழ்வின் அடிப்படை அதுவே. அதனை தொட்டு பேசும்போது அது மனித கவனத்தை வெகுவாக ஈர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. இவ்வாறு அல் குர்ஆன் தன் கருத்துக்களை முன்வைக்க மிகச் சிறந்த உத்திகளை கையாள்கிறது. இங்கு அல் குர்ஆன் மனிதனிடம் அவன் உண்ணும் உணவை நன்கு அவதானிக்குமாறு வேண்டுகிறது. பின்னர் அது பற்றி விளக்கங்களை தருகிறது. அன்னா சபபுனல் மாஅ சப்பா. நாம் தண்ணீரை தொடர்ந்து கொட்டினோம். சும்ம ஷகக்னல் அருள ஷக்கா. பின்னர் பூமியின் மேற்பரப்பை பிளந்து துகள் துகள்களாக ஆக்கினோம். இவ்விரு வசனங்களும் மிக எளிமையாக உணவுப் பொருட்கள் உருவாகியமையை விளக்குகின்றன. உணவுப் பொருட்கள் என்பதை தாவர உணவுப் பொருட்களாகவே அடுத்து வரும் வசனங்கள் காட்டுகின்றன. ஏனெனில் மனிதர்களின் பிரதான அடிப்படை உணவுப் பொருட்கள் தாவரமே ஆகும். மனிதனோடு ஒட்டி வாழ்ந்து அவனுக்கு பயன் தரும் மிருகங்களின் உணவுப் பொருளும் தாவரமே. இப்பின்னணியிலிருந்து இவ்விரு வசனங்களையும் இரு வகையில் விளக்க முடிகிறது. ஒன்று, தாவர வாழ்வுக்கு நீர் மிக அடிப்படையான பொருள். அந்த வகையில் பூமியில் நீர் இயக்கம் பற்றி முதல் வசனம் விவரிக்கின்றது. நாம் தண்ணீரை தொடர்ந்து கொட்டினோம். கொட்டினோம் என்ற பிரயோகமும் வசனத்தில் இலக்கண அமைப்பும் தண்ணீர் பாரியளவு பொழியப்பட்டமையை குறிக்கிறது. இந்த வகையில் மலை வடிவிலான நீரியல் வட்ட செயற்பாட்டையே இது குறிக்கிறது. பூமி ஒரு நீர்க்கோளம். ஆறு, கடல், கிணறு, குளம் என பல வகைகளில் பூமியில் நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு வட்ட செயற்பாட்டில் அந்நீர் தொடர்ந்து இயங்குவதால் மண்ணிலும் கற்களிலும் நீர் சேமிக்கப்படுகிறது. இதுவே தாவர வாழ்வுக்கு உகந்த நிலையாகும். இச்செயற்பாட்டின் அளவை அறிவியல் கீழ்வருமாறு கணிப்பிட்டு சொல்கிறது. புவியின் நீரின் அளவு 1.4 பில்லியன் கிலோமீட்டர் கன அளவு கொண்டதாகும். இதில் 3,70,000 கிலோமீட்டர் கன அளவு நீரே நீரியல் வட்ட தொழிற்பாட்டில் ஈடுபடுத்தப்படுகிறது. அடுத்து வசனம் மண் பற்றி விளக்குகிறது. அவ்வசனத்தை இரு வகையில் மொழிபெயர்க்கப்பட முடியும். ஏற்கனவே தரப்பட்டுள்ளது ஒரு மொழிபெயர்ப்பு. ஒரு சிறிய வித்தியாசத்துடன் அவ்வசனத்தை கீழ்வருமாறு மொழிபெயர்க்கலாம். பின்னர் பூமியை நாம் நன்கு பிளந்தோம். இக்கருத்தின்படி அது மண்ணில் அவதானிக்கப்படும் நுண் துளைகளை குறிப்பதாக அமையக்கூடும். தாவரங்கள் அந்த நுண் துளைகளூடாக பூமியின் உள்ளிருந்து வெளிப்பட்டு வருகின்றன. இவ்வாறு இவ்விரு வசனங்களும் தாவரங்கள் என்னும் உணவுப் பொருட்கள் உருவாக பூமி மிக பொருத்தமாக ஆக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை விளக்குகின்றன எனலாம். 2, இந்த இரு வசனங்களினதும் சொற்கள், வசன அமைப்புகளை ஆழ்ந்து நோக்கும் போது
தாவரங்கள் புவியில் ஆரம்பத்தில் எவ்வாறு உருவாகின என்ற கருத்தை விளக்குவதை அவதானிக்க முடிகிறது. முதலில் வசனங்களின் அமைப்பை நோக்குவோம். 1. இவ்விரு வசனங்களிலும் பாவிக்கப்பட்டுள்ள வினை சொற்கள் கொட்டினான் என்ற கருத்தை தரும் சப்ப என்பதும், பிளந்தான் என்ற பொருளை தரும் ஷக்க என்ற சொல்லும் ஆகும். இவ்விரு சொற்களோடும் அதன் வினையடிகளான ஷப்பன், ஷக்கன் என்ற சொற்கள் இணைந்து பயன்படுத்தப்பட்டுள்ளன. அரபிலக்கணத்தின்படி இவ்வாறு பயன்படுத்தப்படும் போது அது குறிப்பிட்ட செயல் மீது அழுத்தம் கொடுப்பதாகவும் மிகை தொழிற்பாட்டை காட்டுவதாகவும் அமைகிறது. இந்த வகையில் மிக அதிகமாக தொடர்ந்து கொட்டினோம் எனவும் பிளந்து துகள் துகளாக ஆக்கினோம் எனவும் பொருள் கொள்ள வேண்டும். 2. 26ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில் வரும் பின்னர் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சும்ம என்ற அரபு பதம் கால இடைவெளியை காட்டுவதாகும். பூமியின் மீது தண்ணீர் பாரிய அளவு பொழியப்பட்டதன் பின்னரே பிளத்தல் செயல்பாடு நிகழ்ந்தது என இப்பிரயோகம் தெளிவுபடுத்துகிறது. அல் குர்ஆன் இத்தகைய வசன அமைப்பை பின்பற்றி இக்கருத்தை விளக்கியுள்ளமை கீழ்வருமாறு அதனை விளங்க இடமளிக்கிறது. சூரியனில் இருந்து பிரிந்ததும் பூமி அதிவெப்பநிலை கொண்ட கோளாக இருந்தது. பின்னர் படிப்படியாக அது குளிர்ச்சி அடைந்து வந்தபோது அதன் மீது தொடர்ந்தேர்ச்சியாக நீர் பாரியளவு பொழியப்பட்டது. அதன் மூலம் முழுமையாக குளிர்ச்சி அடைந்த பூமி செங்குத்து வடிவிலான பாறைகளை கொண்டமைந்தது. அடுத்த கட்டமாக பௌதிக இரசாயன தொழிற்பாடுகளின் விளைவாக பாறைகள் சிறு துணிக்கைகளாக உடைக்கப்பட்டு மண் தோற்றுவிக்கப்பட்டது. மண்ணின் உருவாக்கம் மிக தாமதமாகவே நிகழ்ந்தது. ஏனெனில் 1 சென்டிமீட்டர் தடிப்பான மண் படையொன்று உருவாக 100 முதல் 300 வருடங்கள் வரை தேவைப்படுகிறது. எனவே பூமியின் மீதான இம்மண்படை உருவாக பல மில்லியன் வருடங்கள் சென்றிருக்கும் என்பது மிக தெளிவான உண்மை. வசனத்தின் அமைப்பினை அவதானிக்கும் போது இந்த 2ஆம் கருத்தை மிக பொருத்தமாக தெரிகிறது. இச்செயற்பாடுகளை தொடர்ந்தே பூமியின் தாவரங்கள் உருவாகின. அடுத்து வரும் வசனங்கள் அதனை விவரிக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.